வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரையில் 3 சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் இப்போது 4வது சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது. இது ஏனைய சுற்றுக்களும் பார்க்காத ஒவ்வொரு சுற்றும் மற்ற சுற்றிலிருந்து வேறுபட்டது. இந்த சுற்று அக்கோஸ்டிக் ரவுண்ட். இந்த சுற்றில் எவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு எமது நடுவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அவரிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு மறந்து விடாதீர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த சிறுவர்களுக்கான வாக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். செல்ல வேண்டிய இணையதளம் www.tamilvision.tv. இந்த வழியில் நமது நடுவர்களையும் சந்தித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் ஸ்டீவ், அடுத்ததாக சாருமதி, ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியில் இவர் நடுவராக மட்டுமல்ல, பியானோவை பொறுத்தவரையில் அவருடைய விரல்கள் புகுந்து விளையாட போகின்றன. பின்னணி இசையை வழங்கி இருக்கின்றார் பிரின்ஸ். சரி, நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சுற்று மற்ற சுற்றிலும் பார்க்க வித்தியாசமானது. இந்த சுற்றில் இந்த சிறுவர்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த சுற்றை பொறுத்தவரை என்ன சிறப்பு? வழமை போலவே இந்த சுற்றை நாங்கள் எதிர்பார்ப்பது குழந்தைகளிடம் நன்றாக பாட வேண்டும். முன்பு சுற்றுகளில் சொன்னது போல இந்த சுற்றிலும் எதிர்பார்க்கின்றோம். இந்த சுற்று எப்படி என்று சொன்னால் அன்பிளக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் மியூசிக், அதாவது இயற்கையான நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருக்கக்கூடிய சங்கீதத்தை எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி அவர் பியானோ வாசிக்க போகிறார். நாங்களும் அந்த சுற்றில் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. அவர் சொல்ல நீங்கள் சொல்ல இவர்கள் இருவரும் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சுற்றில் அவர்களுடைய திறமையை இன்னொரு கட்டத்துக்கு அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். எனவே நிச்சயம் எடுத்து செல்வார்கள், சிறப்பாக பாடுவார்கள், உங்களை மகிழ்விப்பார்கள் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக போட்டியிட வருகின்றார் யாதவி. வணக்கம் யாதவி. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? சரி, வித்தியாசமா ஆடியெல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க. சரி யாதவி, என்ன பாடல் பாட போறீங்க? வாராயா வாராயா, ஆதவன் திரைப்படத்துல இருந்து. சரி, இந்த பாடல் காட்சி பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? பேட்டல் இருந்த மாதிரி அப்படியே அந்த மிதந்து வர மாதிரி இருந்ததா? அப்போ அதுக்காக தான் நீங்களும் இப்படியே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, அப்படியா? சரி, பாடுறது யாரா? ஏதோ பாடலோடு யாதவி.
இருக்குல்ல சரி உன்னிகிருஷ்ணன் சிம்மா இருவரும் பாடிய பாடலை எங்களுக்காக வழங்கியிருந்தார் யாதவி நடுவர்களிடம் கேட்டு பார்க்கலாம் எப்படி பாடல் இருந்தது என்று முதலில் ஸ்டீவ் நீங்கள் கூறுங்கள் மிகவும் நன்றாக இருந்தது அந்த இன்டர்லூட்டில் எஸ்பெஷலி அந்த ஹம்மிங் இருக்குது அது நல்ல ஹை பிச்சுக்கு எல்லாம் போகும் அது பர்ஃபெக்டாக பாடினீங்க பட் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த கோட்ஸ் சேஞ்ச் ஆகுது ஒரு இடம் ஒரு நோட் கூட பாடுவீங்களே அது கோட்ஸ் இல்லாமே நீங்களாகவே பர்ஃபெக்டாக எடுத்தீங்க அது உண்மையாக கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி உடனே எடுக்கிறது பர்ஃபெக்ட் வெரி குட் ஆனால் சில பிளேயில் இருந்துச்சு இப்படி இந்த ரவுண்டில் வந்து கஷ்டம் அப்படி அக்கோஸ்டிக் ரவுண்ட் வந்து கஷ்டம் பாடுறது ஆனால் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லணும் தானே இந்த பல்லவியில் நீங்கள் முதல் சரணம் பாடிட்டு திருப்பி வாராயோ பாடுவீங்களே அந்த நீயே சொல்மனமே 3 தரம் ரிப்பீட் பண்ணுவீங்க அதில் கடைசி தரம் பாடிக்கு கொஞ்சம் பிச் அவுட் ஆகிடுது உங்களுக்கு நீங்களே கவனிச்சிட்டீங்க மற்ற இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பிழை விட்டாலும் அது உங்களோட முகத்தில் நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடாது நீங்கள் இன்னொரு இடம் பிழை விடைக்கு நீங்கள் டக்குன்னு இப்படி முகத்தை சொல்லிச்சிங்க ஸோ அது சில பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பிள்ளையாக தெரிஞ்சாலும் கேட்குற ஆக்களுக்கு அது பிள்ளையாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை முகத்தில் காட்டிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே அதில் பிள்ளை விட்டுட்டான் பிள்ளையை நீங்கள் விட்டாலும் அதை மறைச்சிக்கொள்ளுங்க முகத்தில் காட்டிக்கொள்ளாது அதர்வைஸ் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி ஷாலுமதி டீச்சர் நீங்கள் கூறுங்கள் எவ்வாறு பாடியிருந்தால் எவ்வாறு இந்த க்ரியேட்டிவிட்டி இருந்தது யாதவி மிகவும் நன்றாக பாடியிருந்தீர்கள் இந்த ரவுண்ட் பாடுறது சரியான கஷ்டம் ஏன்னா நல்ல ஒரு ஸ்ருதி பிடிப்பும் நல்ல ஒரு லயப்பிடிப்பும் இல்லாமல் அதை பற்றியான ஒரு ஞானம் இல்லாமல் இந்த ரவுண்ட் பாடுறது சரியான கஷ்டம் வேலை அந்த ஹம்மிங் எடுத்தது இன்பிட்வீன் அந்த பல்லவிக்கும் அடுத்த ஸ்டாண்ட்ஸுக்கும் இடையில் அந்த ஹம்மிங் எடுத்தது பர்ஃபெக்ட் பிச்சிங் அந்த இடம் வந்து சரியான கஷ்டம் இந்த கார்ட்ஸ் பாடுறது வந்து ஈஸியான வேலை இல்லை இதைத்தான் கர்நாடிக் மியூசிக்கில் நாங்கள் கிரகபேதம் பண்ணுறோம் வெஸ்டர்னில் ஷிஃப்ட் ஆஃப் டானிக்ன்றோம் இந்த இது வந்து நல்ல ஒரு ஸ்ருதி பிடிப்பு இல்லாமல் டக்குன்னு மாறுறதுன்றது இம்பாசிபிள் சரியான கஷ்டம் அதை வந்து ஈஸியாக அதை என்னன்னே தெரியாமல் நீங்கள் பாடுறீங்க வெரி ஈஸியாக அது வந்து வெரி அட்ராக்டிவாக இருந்தது ரொம்ப டெக்னிக்கலாக அதை யோசித்து இதுலேருந்து இப்படி போவோம் அப்படி போவோம்னு நாங்கள் எல்லாம் போட்டு மண்டையை குடைஞ்சி அதை பாடுற இடத்த நீங்கள் வந்து டக்குன்னு ஈஸியாக போய் பாடிட்டு சிம்பிளாக நிற்கிறீங்க வெரி நைஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் Personally, நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை basically I have to guide her but in the round she guide me so it was very helpful for me. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அற்புதமாக வாசித்திருந்தார் ஃபர்ஸ்ட் டைமாக அதை கேட்குறேன் அதை மென்ஷன் பண்ண வச்சுருந்தேன்னா நான் அவரோட பாட்டில் கொஞ்சம் மறந்துட்டேன் வெரி நைஸ் தேங்க்யூ எல்லாருமே பாட்டில் மறந்து விட்டோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் எனவே யாதவி நீங்கள் கர்நாடக சங்கீதம் படிக்கின்றீர்கள் தானே எனவே அதோடு இப்போது நன்றாக பாடியபடியால் அதை படிக்காமல் அந்த படிப்பதை தொடராமல் விடக்கூடாது இல்லையா எனவே சிறந்த ஒரு பாடகியாக வர வேண்டும் இன்னும் பல அந்த வருகின்ற சுற்றுக்கள் இன்னும் சிறப்பாக பாட வேண்டும் நன்றி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது 4வது சுற்று இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது போட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக போட்டியிட வருகின்றார் தர்ஷிகா வணக்கம் தர்ஷிகா வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா நீங்கள் நானும் நலமாக இருக்கின்றேன் மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த பட்டு பாவாடை உங்களுக்கு நன்றி சரி என்ன பாடல் பாட போகிறீங்க இந்த சுற்றில் கற்பூர பொம்மை ஒன்று அகிலடி கண்மணி படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல் அதோடு கவிஞர் மு மேதா அப்படிய கவி வரிகள் அந்த பாடல் முழுவதுமே மகிழ்ச்சியை ஊட்டுகின்றன பாடல் பாட தயாரா தயார் ஏதோ பாடலோடு தர்ஷிகா கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று
கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று பூந்தேரிலே நீயாடவே உண்டான அன்பே ஓர் ராஜாங்கம் ராஜாங்கமே ஆனந்தமே நம்பீடு எங்கே ஓர் சங்கீதம் மானே உன் வார்த்தை வீங்காரம் மனதே நின்று நின்றாடும் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று தாயன்புக்கே ஈடேடம்மா ஆகாயம் கூட அது போதாது தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாது என் பேச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் மூச்சு நாடும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று தர்ஷிகா சரி நேர்களிடம் கேட்டு பார்க்கலாமா நீங்க எப்படி பாடுனீங்க என்று ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூறுங்க Was good and actually we had some couple of changes going on in that song. நான் உங்களுக்கு கொடுத்த நோட் வந்து டிஃப்ரெண்ட்டான note, but then you started up in a different pitch la thodanginga. I think do you understand like what happened in the beginning? Yeah. Okay, so and then I came back to the original pitch that we practiced with. So adula konjam
It's like, I don't know what happened for the beginning. உங்களுக்கு நான் notice அந்த notes கொடுத்தேன், but you didn't start it. But okay, somehow we made it up through. Otherwise, soft-ஆ பாடியிருக்கலாம். ப்ராக்டிஸில் நாங்கள் உங்களுக்கு 2-3 தடவை சொல்லியிருக்கோம், ஐ திங்க். ஸ்ருதி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பாக இருக்குல்ல. நான் அந்த என்ன, can you sing the Saranam first? பூந்தேரிலே நீயாடவே உண்டான அன்பே ஓர் ராஜாங்கம். அப்படிதான் வருது. ஓகே, ராஜாங்கமே ஆனந்தமே நம் வீடு எங்கே ஓர் சங்கீதம். அந்த சங்கீதா. Give me a second. பூந்தேரிலே நீயாடவே உண்டான அன்பே ஓர் ராஜாங்கம். ராஜாங்கம். அந்த இடம் வரைக்கும் அது. So it's just a little, அந்த நோட் வந்து சரியாக படல. It's not a big thing. So but if you sing it, then அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக பாடினீங்களா நல்லா இருக்கும். And yeah, that's it. இவங்க சொல்லட்டும், let's see. Thank you. சரி, நன்றி. ஷார்மதி, நீங்கள் கூறுங்க. தர்ஷிகா, நீங்கள் நல்லா பாடினீங்க. எனக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நம்மகிட்ட ஏன் அவ்வளோ ஒரு டெப்த் வாய்ஸோட மேலே வரைக்கும் போறீங்க? அந்த ஒரு வாய்ஸ் கல்ச்சர் இல்லாமல் ஏன் பாடுறீங்க? எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனை இருக்குது. மேலே பாடும்போதும் அதே கீழே கொடுக்குற அதே அது அப்படி தான் கொடுக்குவோம். நம்ம பெர்ஃபெக்ஷன் பேலன்ஸ் இருக்க வேணும். ஆனால் வாய்ஸ் அப்படியே இருக்காது. வாய்ஸ் கல்ச்சர்டு வாய்ஸ் வந்து அதுக்கான மாடுலேஷன் இருக்கும். நீங்கள் மேலே பாடிகளே அதே இதை கொடுக்குறீங்க. என்ன நம்மளோட வாய்ஸில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியலையே. Just I think she needs some more exercise for the throat voice, to hit the higher அதை நீங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், ஒரு நர்வஸ் ஆகாமல் நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக பாடினா ஐ திங்க் ஷுட் பி ஓகே. I think it's better if you sing it soft-ஆ பாடினீங்களா. நீங்கள் கொடுக்குற விதம் தான் அது அப்படி கொண்டு போய் முடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, don't worry, வேற ஒன்றும் தப்பா வேற ஒன்றும் இல்லை. நல்லா பாடினீங்க. இந்த பாட்டு முதல் இப்படி ஒரு இந்த ரவுண்டில் அந்த பாட்டு எடுத்து பாடுறது கஷ்டம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தம்புரா சுருத்தியோ அப்படி ஒரு சுருத்தியை கொடுத்துட்டு பாடினா ஈஸியாக பாடிக்கலாம். பட் மற்ற இவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸில் வரைக்குள்ள ஒரு பிச் அவர் குறைச்சிட்டார். அது வந்து ஓப்பனாக அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதுவும் இருக்குது. ஆனால் இந்த பாட்டை எடுத்து பாடுறது கஷ்டம். ஓகே, அதர்வைஸ் நல்லா இருந்தது. அதை மைண்டில் வச்சு எடுத்துக்கணும். ஒரு கரஹோசம். சரி ஸ்டீவ், நீங்கள் கூறுங்கள். குறைகளை சொல்ல முதல் கம்ப்ளீட்டாக பார்க்க நல்லா பாடினீங்க. நல்லா technically like the whole thing was good. நீங்கள் நல்லா பாடி சேஞ்சிங் எல்லாம். ஆனால் நீங்கள் பிரின்ஸ் வாசித்து முடித்ததை விட நீங்கள் தொடங்கின இடம் வேறு ஒரு பிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? உங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ இப்போ உண்மையாக சொல்ல வேணுமெண்டா, உங்களை சரணம் வந்து உங்களுக்கு அதை பிழைக்காமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றினது பிரின்ஸ், டு பி ஆனஸ்ட். இப்போ அவர் வந்து நீங்கள் பிள்ளையாக தொடங்கிட்டீங்கன்னு அவர் ஓகே அதை கீப் அப் பண்ணிவிட்டு இன்டர்வியூட்டுக்குள்ள தான் அவர் திருப்பி உங்களோட நார்மல் பிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிச்சுக்கு சேஞ்ச் பண்ணுவார். இது நிறைய பேருக்கு சில தெரிஞ்சிருக்காது. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் கூட கவனித்தபடியாக எங்களுக்கு அது தெரியும். அவர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நார்மல் பிச்சுக்கு திருப்பி மாற்றி விட்டவர். ஸோ அதுக்கு நீங்கள் அவருக்கு முதல் தேங்க்ஃபுல். It's my job anyway. Yeah, it's your job anyway. But நிறைய பேருக்கு அந்த டேலண்ட்டும் இருக்காது, திடீர்னு டாக்கண்டு பிச்சை மாற்றி ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கிறபடியாக உங்களுக்கு லக்காக. மற்றபடி நீங்கள் பாடலாம் நல்லா தான் இருந்தது, குறையாக இல்லை. ஆனால்
நீங்கள் என்னத்தை கவனிக்கணுமெண்டா என்னத்தை நீங்கள் மனதில் நீங்கள் முக்கியமாக எதை எடுத்துக்கொள்ளணுமெண்டா நீங்கள் இப்போ சில பாட்டுகள் இருக்குது சரியான லோ பிச்சும் வரும் சரியான ஹை பிச்சும் வரும் அது கூடுதலாக சங்கீத பாடலுக்கு அது முக்கியமாக அப்படித்தான் இருக்கும் எல்லா பாடலுக்கும் இருக்கும் இல்லையா டீச்சர் ஆக லோவான ஸ்ருதியும் இருக்கும் மேலே இதுவும் வரும் ஸோ அப்படியான பாடைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஸோ அதுக்குள்ள சேஞ்சஸ் செய்யலாம் அதுக்கு நாங்கள் பிச்சை குறைச்சா லோ பிச்சுக்கு உங்களுக்கு போகாது பிச்சை கூட்டி நான் லோ பிச்சு பிரச்சனையாக இருக்குன்ற பிச்சை கூட்டினா உங்களுக்கு ஹை பிச்சுக்கு போகாது ஸோ நீங்கள் அதில் வந்து இன்னும் கூட கவனம் எடுத்து அந்த ஹை பிச் பாடைக்கு பயப்படாமல் நீங்கள் பாடணும் ஏன்னா நாங்கள் பார்க்கவே தெரியுது நீங்கள் அந்த ஹை பிச் வரைக்கும் நீங்கள் டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது முகத்திலே சரி don't worry just keep practicing that's it okay practice it நல்லா பாடுறீங்க நல்லா it was good என்றாலும் நாங்கள் குறையில சொல்லத்தானே okay good job very good ஆடிஷன்ல தெரிவு செய்யப்பட்ட 10 சிறுவர்களை இவரும் ஒருவர் தானே எனவே நிச்சயமாக உங்களிடம் திறமை இருக்கின்றது இல்லை நன்றாக பாடின என்ன இந்த ரவுண்டில் பாடுறது சரியான கஷ்டம் ஏன்னா சுருத்தியும் தாளம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த ரவுண்ட்லேயே எலிஜிபிலிட்டி பாடுறதுக்கே சரியான கஷ்டம் ஈஸியான ஒர்க் இல்லை நல்லா தான் பாடினேன் பட் இது சொல்ல வேண்டியது நாங்கள் மனசன்னு அடிக்கிறதுக்கு சொல்லல வளர்ச்சி அடையணும் நிச்சயமாக அவர்களும் நீங்கள் மிகவும் அதாவது வருங்காலத்தில் சிறந்த ஒரு பாடகியாக வர வேண்டும் என்று அவர்கள் அந்த கருத்துக்களை உங்களுக்காக சொல்லியிருந்தார்கள் எதையும் முடியும் என்று நினைத்தால் முடியும் எனவே அந்த கருத்துக்களை மனதில் வைத்து பயிற்சி எடுக்க வேண்டும் சரி உங்களுடைய அம்மா வந்திருக்கின்றாவா அல்லது அப்பா இருக்கின்றார் சரி அப்பாடம் பேசலாமா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் நலமா இருக்கிறோம் சரி அதாவது இந்த புலம்பெயர் தேசத்தில் சிறுவர்கள் இவர்கள் இந்த இசை மட்டுமல்ல அவர்கள் பயிலுவது பாடசாலைக்கு செல்ல வேண்டும் அங்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பார்கள் எனவே இந்த பாடசாலையோடு இந்த இசை கலையையும் வளர்த்துக் கொள்வது என்பது மிகவும் கடினம் அது எவ்வாறு இவர் சமாளிக்கின்றார் அதுக்கு உங்களுடைய உதவி எவ்வாறு இருக்கின்றது நான் அந்த விடைக்கு முன்னதாக இங்கே ஜட்ஜ் பண்ணுறேன் மத்தியஸ்தர்களாக இருக்கிற மூவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றது இந்த டிவிஐக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் காரணம் என்னென்றால் இப்படி போன்ற சிறுவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கி அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு முதல் கண் அவர்களுக்கும் எங்களுடைய டிவிஐ அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எங்களுக்கு ஒரு சிரமமான காரியம்தான் அது ஏனெண்டா இந்த சிச்சுவேஷனில் எல்லாரும் வேலை காலமே பின்னேறம் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும் ஆனால் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தளவில் என்னை விட என்னுடைய மனைவி தான் அவளோட கூட ஓட்டம் போட்டுக்கொண்டிருந்த இந்த இதில் அவள் சனிக்கிழமையில் ஒரு 2 hours 3 hours இந்த கிளாஸுக்கு போவாள் பிறகு வீட்டுக்கு வந்தோடனே நாங்களும் ஒரு சங்கீத பரம்பரையில் சேர்ந்தவர்கள் எங்களோட பரம்பரை அவள் வீட்டில் அவர்களுக்கு அந்த மேற்பார்வை செய்து கொள்வதற்கு சங்கீதம் தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களும் பார்த்து கொள்வார்கள் அந்த வகையில் நாங்கள் தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கணும் நான் கூடுதலாக அவளோட முயற்சி தான் நாங்கள் சோர்ந்து போனாலும் தான் பாட வேணும் தான் இந்த பாட்டை பாட வேணும் என்று முயற்சி எடுக்கிறது அவனுடைய கடிதனம் தான் நன்றி உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு உங்கள் வீட்டிலேயே நிறைய பேர் இருக்கின்றார்கள் எனவே அந்த உற்சாகத்தோடு இன்னும் திறமையாக பாட வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் நன்றி தர்ஷிகா சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் 4வது சுற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சிறுவர்கள் இந்த சுற்றில் பாட இருக்கின்றார்கள் அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியாக சந்திக்கின்றோம் இந்த சுற்று 4வது சுற்று அக்கூஸ்டிக் ரவுண்ட் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சுற்றில் இன்னும் 3 சிறுவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அடுத்ததாக நிகழ்ச்சியில் போட்டியிட வருகின்றார் சுபவீன் வணக்கம் சுபவீன் வணக்கம் சரி சுபவீன் நீங்க நன்றாகவே தமிழ் பேசுவீர்கள் அல்லவா சரி இந்த பாடல்களை பாடும்போது எப்போதுமே உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் புரிந்து பாடுவீர்களா சில பாட்டுகள் புரியும் சில பாட்டுகள் புரியாது அப்படியா அப்ப இந்த பாட்டுகள் உங்களுக்கு எந்த பாட்டு நீங்க நல்லா புரிந்து ஒவ்வொரு வரியும் புரிந்து பாடிய பாடல் நானாக நான் இல்லை தாயே வா அவருக்கு ஒரு கைத்தட்டு இல்லையா அம்மாவுக்காக எனவே உங்களுடைய அம்மாவை நினைத்து அந்த பாடல் அப்படி பாடுவீர்களா ஓம் சரி இந்த வேளையில் என்ன பாடலை நீ இப்போது பாட போகின்றீர்கள் இந்த சுற்று உன்னிடம் மயங்குகிறேன் என்னிடமா அவ்வளோ
அவரிடமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு வடிவாக இருக்கின்றேனா? ஓம் ஓ மாம்சி. சரி, கேஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் அந்த பாடலை கேட்கலாமா? ஓம் ஏதோ பாடலோடு சுபவீன். உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் இந்த நுயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் இந்த நுயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன். வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம் வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம் வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம் வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம் பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாகக் காண்போம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாகக் காண்போம். குரலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீ என்று உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன். தேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால் நான் சொல்லும் கானமுண்டு ராகத்தினால். தேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால் நான் சொல்லும் கானமுண்டு ராகத்தினால். கார்கால குளிரும் மார்கழி பனியும் கண்ணேயும் கை சேர தனியும். கார்கால குளிரும் மார்கழி பனியும் கண்ணேயும் கை சேர தனியும். இரவென்ன பகலென்ன தழுவு இதலோரம் புதுராக மெழுது உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் இந்த நுயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன்.
பவீன், நன்றி அந்த பாடலுக்கு. எப்படி பாடியிருந்தீர்கள்? நல்லா பாடியிருந்தேன். அப்படியா? சரி, உங்களோட பாட்டில் அவர்கள் மயங்கி விட்டார்களான்னு கேட்கலாமா? ஓ சரி, யார்கிட்ட முதல் கேட்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். கூறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Was very like it's very interesting to play with the kids piano and then இவர் வந்து நாங்கள் இது இந்த ரவுண்ட் தொடங்கும் முதலே வெளியில் வந்து சொன்னால் Prince Anna, I feel so confident when you play the piano. And so I was like, okay, wow. Yeah. So in the round, he did a good job. He did a very good job. Especially Unnida Mangiririn, it's wow, enakku adu vaikil varudile. This song, it's not easy to sing. Even when I played this song for Unni Menon when I was 15 or 16 in this age, it was I was playing better than now in that time. But inneki after long time avarku I play pandran the same song. It was a different experience, and so Unni Menon was like a professional singer, and then I come here for the Superstar Junior and then this guy is singing. It's like, wow, okay, it's possible. Definitely. It's awesome. ஒரே ஒரு இது வந்து அந்த அசைவல் எல்லாம் பண்ணீங்கல்ல, நான் சொல்லும் அது வந்து கொஞ்சம் ஓவர் த நோட் போன மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீலிங். அசைவு நீங்கள் வைக்க கொஞ்சம் இடையில கூட அசைவு வைக்க. ஸோ ப்ராக்டிஸில் ஓகே வாஸ் ஃபைன் பிகாஸ் வி ஹேட் like the second time, third time நாங்கள் திரும்பி ரிஹர்சல் பண்ணுவோம் தானே. ஸோ பிகாஸ் அசைவல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஃப் அந்த ரிஹர்சல்ஸ் ஒன்றும் காணாமல் இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் டு ஹிட் த நோட்ஸ் ஈவன் பெரியாக்களுக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். தட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். அண்ட் திஸ் சாங் இதில் வந்து Pallav it's a different chords and then different Shruti and then Saranam it's a different இது. But in the age he has that sense. It's God blessing gift. நன்றி. It's very good. சரி, ஷால்மதி டீச்சர் நீங்க கூறுங்கள். சுபவீன், நல்லா பாடியிருந்தீங்க. நன்றி. எனக்கு என்னென்னா இந்த பாட்டு நீர் முதல் இந்த ரவுண்டுக்கு இந்த பாட்டு எடுத்ததுக்கே ஒரு அப்ளாஸ். கண்டிப்பாக. நன்றி. It's a perfect song for me too. ஏன்னா சில பேர் வந்து இதில் வந்து ஓகே acoustic round, like most of the people they don't know என்ன மாதிரி இருக்க போகுது, கிட்டார் வரப்போதா பியானோ வரப்போதான்னு. பட் உங்கள் வேறு வந்து பியானோக்கு ஏற்ற சாங், ஸோ it's good for me too, so I can enjoy and to perform with them together. So continue, sorry. It's okay. And அதில் வந்துட்டு பாட்டிலேயே டிஃப்ரெண்ட் பிச் வந்து போகுது. அதாவது ஸ்டாண்ட்ஸில் இந்த ஸ்டாண்ட்ஸ் வரும்போது அது நீர் அந்த கரெக்டாக அடுத்து பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் அண்டு கார்கால குளிரும் மார்கழி நிலவும் அங்கால நீர் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் கண்ணே கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் குட். ஆனால் அந்த க்ரியேட்டிவ் செய்யலாம்ன்றதுக்காக அடிஷனலாக போட்ட சங்கதியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு என்ன அடுத்தடுத்த தடவைகள் எங்கேயாவது பாடும்போது இதே பாட்டை அதில் கொஞ்சம் கூட கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்படியே டூ மச் சங்கதீஸ் வேண்டாம். அதர்வைஸ் அந்த பிச் வைஸ் இது கஷ்டம். இந்த பாட்டை பாடுறதும் இந்த ரவுண்டில் பாடுறது கஷ்டம். உங்களோட வயசுக்கு நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. நன்றி. ஸ்டீவ் நீங்கள் கூறுங்கள். இந்த வயசில் இப்படி ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுறது டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயம். அதுவும் கஷ்டமான ஒரு பாடல். இந்த பாடின பாடகரும் மிகவும் திறமை வாய்ந்தவர். அப்போ அவர் பாடின பாட்டை எடுக்கிறது அதே எல்லாரும் யோசிப்பினோம். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் அந்த இப்போ டீச்சர் சொன்ன மாதிரி அந்த சரணத்தில் அந்த முதல் 2 வரிகள் இருக்குல்ல, அதில் நீங்கள் அந்த கூட அசைவு வைக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றது பல்லவியில் அந்த எந்த நோயிர் காதலி அந்த பாட்டு இருக்குதுல்ல, அதற்காக பாடுறீங்களா? இந்த நோயிர் காதலியே இன்னிசைத்து, இந்த நோயிர் காதலியே, இந்த நோயிர் காதலியே
இந்த நுயிர் காதலியே இந்த நுயிர் காதலியே காதலியே தாரரரா. காதலியே. அப்படிதான் வரணும். அதையும் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் understands man, that's awesome. Crazy. சொன்னோன்னே பாடுறாரு உடனே. அதான் எங்களுக்கு தேவை. விளங்கி கொள்றாரு. Yeah, that's awesome. Very good. Music sense. Okay. சரி சுபவீன், இந்த வேளையில உங்களோட அம்மா அப்பா வந்திருக்கின்றார்கள் அல்லவா? ஓம். எங்க இருக்கின்றார்கள்? அங்கே. இரண்டாவது வரியில் இருக்கின்றார்கள். சரி, அம்மாவோட பேசலாமா? ஓம். சரி, வணக்கம். வணக்கம். சுபவீனை பொறுத்தவரையில் மிகவும் நன்றாக தமிழ் பேசுவார். இந்த புலம்பெயர் நாட்டில் இவ்வாறு அழகாக தமிழ் பேச எவ்வாறு கற்றுக்கொண்டார் இவர்? நாங்கள் வீட்டில் தமிழைத்தான் பேசுவோம். வீட்டிலேயே தமிழை படிக்கிறார். சின்ன வயசுலேருந்து தமிழ்லேயே பேசுவோம். தமிழ் வகுப்புகளுக்கு போவதில்லையா? வகுப்பு போகிறவர் வீட்டில். ஆமாம், வீட்டில் தான் கூட. வீட்டில் சரி, வகுப்பு போனது வந்து ஒரு 1 இயர் போயிட்டு. சரி சரி, இனி அப்பாவிடம் பேசலாமா சுபவீன்? ஓம். அதுக்கு முதல் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். டிவிஐக்கு நான் சில வேளை நாங்கள் பல காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த நாங்கள் என்னென்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டில் நடக்காதா என்று எங்களோட கனவெல்லாம் இப்போ நிறைவேற்றி இருக்கிறார்கள் டிவிஐ. அவர்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணி, அனந்த் வைத்தியநாதன் இந்த நாட்டுக்கு வரமாட்டாரா ஒன்றும் ஏங்கியிருக்கிறோம். அதையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஸ்டீவும் பிரின்ஸும் அவர்களுக்கும் டீச்சர் பிள்ளைகளுக்கு பல அறிவுரைகளை கூறி இருக்கிறார். அவருக்கு நன்றியை கூறி, இந்த 10 சிறுவர்களும் டேலண்டாக நன்றாக பாடுகிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறு. சரி, அப்பாவோட பேசலாமா? சரி, நீங்க ஒரு சிறந்த பாடகர் என்று கேள்விப்பட்டோம். அப்படியா சுபவீன்? ஓம். அவரை பாட சொல்லாமா? சரி சரி. அப்படி ஒன்றும் இல்லை, சிறந்த பாடகராண்டு இல்லை, சும்மா தான் சுமாரான பாட்டு. சரி, ஓரிரு வரிகள் எங்களுக்காக. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நன்றி. இன்னும் ஒரு சுற்று இருக்கின்றது. எனவே அந்த சுற்றில் இன்னும் சிறப்பாக பாட வேண்டும். சரி, அடுத்த சுற்றில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியை நேர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எமது சிறுவர்கள் உங்களுக்காக இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் போட்டியிட வருகின்றார் சுரேகா. வணக்கம் சுரேகா. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கிறேன். சரி சுரேகா, இந்த வேளையில் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? காற்றின் மொழி. மொழி திரைப்படத்திலிருந்து தமிழ்நாட்டு மாநில விருது கூட இந்த பாடலுக்கு கிடைக்க பெற்றிருந்தது. சரி, தயாரா? ஏதோ பாடலோடு சுரேகா. அலையா
மெதுவாய் வெளியாகும் மயூமையானால் கண்ணீர் மொழியாகும் பெண்மயூமையானால் நானும் மொழியாகும் ஓசை தூங்கும் ஜாமத்தில் குச்சி மீன்கள் மொழியாகும் ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும் இயற்கையில் மொழிகள் புரிந்துவிடு மனிதற்கு மொழி தேவையில்லை இதயத்தில் மொழிகள் புரிந்துவிடு மனிதற்கு மொழியே தேவையில்லை காற்றின் மொழி ஒலியா இசையா பூவே மொழி நிறமா மனமா கடலின் மொழி அலையா நிறையா காதல் மொழி விழியா இதழா இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு மனிதனின் மொழியே தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு மனிதற்கு மொழியே தேவையில்லை காற்றின் மொழி இப்பெல்லாம் எனக்கு கைத்தட்டல் அதிகமாக இருக்கின்றது. சரி சுரேகா, நன்றி அந்த பாடலுக்கு. பொறாமப்படக்கூடாது இப்படி சொன்னோன்னு. சரி, நம்ம அந்த நடுவரிடம் கேட்டு பார்க்கலாம் நீங்கள் எப்படி பாடினீர்கள் என்று. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூறுங்கள். ரஹ்மான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த ஹரிஹரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா வச்சு ஒரு அக்கோஸ்டிக் அன்பிளக் ரவுண்ட் வைப்பார் ஒவ்வொரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில். இப்போ வர ஜெயாஹோ ஷோவில் என்ன மாதிரி தெரியாது, பட் நான் பார்த்த ஷோஸில் எல்லாம். அண்ட் ஸோ டுடே ஐ ஹேட் தட் ஃபீலிங் தட் ஐ வாஸ் பர்ஃபார்மிங் வித் சம் ப்ரொஃபஷனல் சிங்கர். ஏன்னா இன்றைக்கி அழகாக ப்ராக்டிஸ் விடையோ இன்றைக்கி பர்ஃபெக்டாக நல்லா பாடினாங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸ்ருதி அதில் இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக பாடினீங்க, பட் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பாடும்போது நீங்கள் ஸ்ருதியும் கொஞ்சம் கவனிங்க. தேர் சம் டைனி பிட் சம் ஸ்டஃப். இஃப் யூ அதுலேயும் கொஞ்சம் கவனித்து பாடினீங்களன்னா இங்கே போயிடுவீங்க. யா, தட்ஸ் இட். அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர். நன்றி. சாருமதி, நீங்கள் கூறுங்கள். சுரேகா, நன்றாக பாடினீர்கள். எனக்கு பிடிச்சிருந்த நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். அதில் என்ன பிடிச்சிருந்தது, ஏன் அப்படி பிடிச்சிருந்தேன்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த அந்த பாட்டின் ஒவ்வொரு முடிவிலையும் சங்கத்தீஸ் இருக்குது. அந்த சங்கதியெல்லாம் அதை நுணுக்கமாக தெரிஞ்சுட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. நிறைய இடத்துல நல்லாவே வந்திருக்குது. ஒரு சில இடத்துல போயிருக்குது, நிறைய இடத்துல நல்லா தான் வந்திருக்குது. கேட்க சந்தோஷமாக இருந்தது. அதை சின்ன பிள்ளை அதை எஃபர்ட் எடுத்து தான் செய்திருப்பீர். அப்படி தானே என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு எப்படி கஷ்டப்பட்டீங்க? கஷ்டப்பட்டு தான் செய்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு சரியா நுணுக்கமாக எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அந்த மேலே போய்க்கல, எனக்கு இந்த இடம் நல்லா பிடிச்சிருந்தது. கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது அந்த இடமும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும் அந்த இடமும் எக்ஸலண்ட்டாக பாடியிருக்கிறீங்க. வெரி நைஸ், நல்லா பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே போகிற அந்த ஹை பிச் வந்து பாடைக்குள்ளே கேட்க நல்லா இருக்குது, பாடைக்குள்ளே கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அது ஏன் அதை பயப்பட்டு பாடுறீங்களா இல்லாட்டி என்ன அதில் பிரச்சனை என்ன எனக்கு தெரியல. பட் சின்ன பிள்ளை தானே, இன்னும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஸ்டீவ், நீங்கள் கூறுங்கள். நீங்கள் இதுவரையில் பாடின பாட்டில் வந்து இதுதான் பெஸ்ட். தேங்க்யூ. அதேமாரி நீங்களும் பாடணும். இருந்தாலும் அந்த
2 சரணத்துலேயும் வருது அந்த இயற்கையின் மொழிகள் அந்த அந்த இடம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு பாடின மாதிரி இருந்துச்சு தாளம் கொஞ்சம் ஓடின மாதிரி ஆனால் அதால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் பிரச்சனை வந்தது அதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனித்து தாளத்தையும் கவனித்து போனீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது ஆனால் இருந்தாலும் இதான் உங்களோட பெஸ்ட் ரவுண்ட். தேங்க்யூ. சரி, நன்றி சுரேகா. மீண்டும் அடுத்த சுற்றில் சந்திக்கலாம். நன்றி. சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர் பாடியிருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கின்றோம் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இசை போட்டி நிகழ்ச்சியூடாக. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர் பாட இருக்கின்றார். அடுத்ததாக போட்டியிட வருகின்றார் சரிகா. வணக்கம் சரிகா. வணக்கம். என்ன சொல்லி அனுப்பினார்கள்? குட் லக் டூ குட் என்று எல்லாரும் சொல்லி அனுப்பினார்கள். சரி, அவர்களுடைய அந்த சொன்னதை காப்பாற்றுவீர்கள் தானே? சரி, இந்த வேளையில் என்ன பாடல் பாட போறீங்க? நான் இன்று தென்றல் என்னை தொடு திரைப்படத்திலிருந்து தென்றல் வந்தனை தொடும் பாடல் பாட போகின்றேன். KJ யேசுதாசும் எஸ் ஜானகியும் சேர்ந்து பாடின பாடல். தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தம் பகலே போய்விடு இரவே
இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கு. சரி, நன்றி சரிக்கா. நன்றி. நடுவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். சரி, சார்மதி நீங்கள் கூறுங்கள். சரிக்கா, மிகவும் நன்றாக பாடியிருந்தீர்கள். நன்றி. நம்மட அந்த பிரிகா வாய்ஸுக்கு சூட்டபிளான பாட்டு. நன்றி. நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செய்திருக்கிறீர். 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதில் முதலாவது ஸ்டாண்ட்ஸில் வந்து ஒரிஜினல் சிங்கிங்கும், 2வது ஸ்டாண்ட்ஸில் உங்களோட க்ரியேட்டிவையும் கொடுத்துருக்குறீர். அது எனக்கு ஒரே ஒரு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சங்கதிஸ் எல்லாம் அந்த தெரிந்த பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சம் டெப்த்தை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தம் பிடிச்சிருக்கலாம். அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதர்வைஸ் என்ன நீங்கள் முழுக்க சங்கதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. மிச்சம் இவர் சொல்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். Yeah. Thank you. Thank you. It was very funny because அப்படியே இவங்களும் அப்படியே எஸ்ஐ பண்ணிட்டு excuse me. No, it's okay. No, அப்படியே அவங்களும் அசைவ் பண்ணிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுட்டே அப்படியே ஃபாஸ்ட்டாகவே போச்சு அந்த கம்ப்ளீட் சாங். ஸோ இட் வாஸ் பட் இட் வாஸ் ஓகே. அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வெரி குட் திங். அண்ட் அந்த சென்ஸ் வந்து இந்த வயசில் இட்ஸ் க்ரேசி அண்ட் யா வெரி டேலண்டட். ஐ மீன் இட்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. காட் பிளஸ் டெஃபினெட்லி. தேங்க்யூ. நன்றி. மிகவும் அற்புதமாக பாடுங்க. தேங்க்யூ. நீங்கள் பாடுறத கேட்கவும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்குது. நீங்கள் அந்த அசைவெல்லாம் வைக்க நீங்களும் வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் பாடுறீங்க. She gives the informations to the audience. ஓ இதில் தான் நான் இப்போ பண்ணிக்கிறேன். லைக் ஓகே it's good. இந்த நீங்கள் இந்த பிரிகாஸ் வைக்கிறது எல்லாம் மற்ற அதை விட அந்த நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கமகங்கள் செய்யலாம்ன்றது உங்களுக்கு தெரியுது. நான் ஒரு நாளும் அந்த ஸ்பாட்ஸில் எல்லாம் கேட்டதில்லை. அந்த அசைவில் எல்லாம் பண்ணது எப்படி நான் கேட்டது. நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் நீங்கள் அசைவு வச்சிங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஆசம். தேங்க்யூ. அப்படியே முகம் முழுக்க அவருக்கு சிரிப்பாக இருக்கின்றது சந்தோஷத்தில். சரி சரிக்கா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இதில் 5 சிறுவர்கள் பாடியிருந்தார்கள். ஆனால் இன்னும் 5 சிறுவர்கள் இந்த சுற்றில் பாடி இருக்கின்றார்கள். இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம். அதோடு மறந்து விடாதீர்கள், இந்த சிறுவர்களுக்கான வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும். செல்ல வேண்டிய இணையதளம் www.tamilvision.tv. அது மட்டுமில்லாது வாரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அவர்களுக்கு நிறைகளையும் குறைகளையும் கூறி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எமது நடுவர்கள். எனவே அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த சிறுவர்களோடு இதே சுற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். குதிப்பதும் நான் தான்.